இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்கிறவரும் இருக்கிறவரும் காண்கிறவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று மீண்டும் ஒரு புதிய பாடலோடு இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இனிவரும் புதிய பாடல்கள் காணொளிகள் உங்களது செயலியை வந்தடைய இந்த புது விடியலின் தாகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோடு சார்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்றைய சிறு செய்தியிலே இறை நம்பிக்கையை பற்றி பார்ப்போம். மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 இறை வார்த்தைகள். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்றார். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்றார். சகோதரர்களே, நாம் முதலில் இயேசுவை நம்புவோம். அவரது பாடுகள், அடக்கம், உயிர்த்தெழுதல் அனைத்தும் என் பாவங்களுக்காகவே மற்றும் அதிலிருந்து விடுதலைக்காகவே நம்மீது அவர் கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் என்பதை முழுமையாக நம்புவோம். தலைமுறைகளுக்கெல்லாம் தந்தை கடவுள் அவரே. அவரே அல்லாமல் வேறு கடவுள் இல்லை. அவராலேதான் இந்த உலகம் மற்றும் உயிரினம் எல்லாம் என்பதை நம்புவோம். சகோதரர்களே, திருத்தூதர்கள் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று இயேசுவிடம் கோரின பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மரத்தை பார்த்து நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினார், அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். சகோதரர்களே, நம்பிக்கை கடவுளோடு கொண்டிருக்கும் நம்பிக்கையால் நாம் தேவைகளை கிடைக்கப்பெற செய்வார். தகுதியில்லாத நம்மை அறிவாளியாகவும் வெற்றியடையவும் செய்ய வைப்பார். நெடுநாட்களாய் குணமாகாத வியாதிகள் மற்றும் வாழ்வில் எதிர்கொள்ளும் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை தருவார். சகோதரர்களே, நம்பிக்கையோடு சேர்ந்து வேண்டுதல் செய்வதனாலும் நோன்பு இருந்து தியானம் செய்வதனாலும் அசுத்த ஆவிகளின் கட்டுகள், அவைகளினால் வரும் நோய்கள் யாவும் விரட்டிடுவார் என இறைவார்த்தை கூறுகிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவருடைய திரு சந்நிதியில் தட்டுவோம். இறையன்பை தினமும் தேடுவோம். இந்த அழியா நமது நம்பிக்கை நம்மை வாழ்வில் வெற்றி பெற வைக்கும். தினமும் நம்பிக்கையுடன் வேண்டுதல் செய்வோம். நிச்சயமாக நமக்கு விடுதலை அருளுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருக்கிறார் என்பதை நம்புவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாசம் எங்கே? முன்னே நின்று உன்னை கேட்கின்றேன். உனக்காகவே உயிர் கொடுத்தேன். நிமிடங்கள் யாவும் துணை தருவேன். விழித்திருக்கும் உன் தேவன் எங்கே? எங்கே உன் விசுவாசம் எங்கே? உன்னை கேட்கின்றேன். உனக்காகவே உயிர் கொடுத்தேன். நிமிடங்கள் யாவும்
துணை தருவேன். விழித்திருக்கும் உன் தேவன் இங்கே. நம்பிக்கை கொண்டால் நலமடைவாய். கேட்கின்ற யாவும் பெற்றிடுவாய். நம்பிக்கை கொண்டால் நலமடைவாய். கேட்கின்ற யாவும் பெற்றிடுவாய். எதிரியின் எண்ணம் வாய்க்காதே போகும். நீரோடு நிலமாய் பலனை தரும். நீயோ செழித்திருப்பாய். எங்கே உன் விசுவாசம் எங்கே? உன்னே நின்று உன்னை கேட்கின்றேன். உனக்காகவே உயிர் கொடுத்தேன். நிமிடங்கள் யாவும் துணை தருவேன். விழித்திருக்கும் உன் தேவன் இங்கே. கஷ்டங்களில் என்னை நினைத்தால் ஓடோடி வந்து உன்னை மீட்பேன். கஷ்டங்களில் என்னை நினைத்தால் ஓடோடி வந்து உன்னை மீட்பேன். விழுகின்ற வலையும் தடுத்திடுவேன் நான். விடுதலை சிறகாய் பறந்திட செய்வேன். நீயோ மகிழ்ந்திருப்பாய். எங்கே உன் விசுவாசம் எங்கே? முன்னே நின்று உன்னை கேட்கின்றேன். உனக்காகவே உயிர் கொடுத்தேன். நிமிடங்கள் யாவும் துணை தருவேன். விழித்திருக்கும் உன் தேவன் இங்கே. எங்கே உன் விசுவாசம் எங்கே? முன்னே நின்று உன்னை கேட்கின்றேன். உனக்காகவே உயிர் கொடுத்தேன். நிமிடங்கள் யாவும் துணை தருவேன்.